இயேசு சொன்னாரு, ஜெபம் பண்ணினாரு, பேசினாரு, போனமே உயிரா வெளியே வந்ததுன்னா நீங்க சொல்லுங்க உங்க ஜெபத்துல, மத்தேயு 11 ஒரு வசனம் இருக்கிறது. என்ன சொன்னா, கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் அப்படின்னு எழுதி இருக்கிறது. மனுஷகுமாரன் எழுதல, இது மட்டும்தான் எழுதி இருக்குது. கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் அப்படின்னு எழுதி இருக்குது. அப்ப இயேசு யாரு கெட்டு போன காரியங்களை, கெட்டு போன உறவுகளை, கெட்டு போன ஆசீர்வாதங்களை, கெட்டு போன வாழ்க்கைய மீட்டெடுத்து திரும்பவும் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து வாழ வைக்க வந்தார் என்று தான் எழுதியிருக்கிறது. ஆமென். நம்முடைய துக்கத்தை மாற்ற வந்தவர் தான் இயேசு. இந்த பூமிக்கு எதுக்கு வந்தாருன்னா, நம்முடைய துக்கத்தை மாற்றும்படியாக தான் வந்தார். துக்கப்படுகிறவர்களையும் துயரப்படுகிறவர்களையும் துக்கிக்கிறவர்களையும் தூக்கி எடுக்க தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஒரு சின்ன ஜெபம் பண்ணாரு, மரித்த லாசருவே வெளியே உயிரோடு வா அப்படின்னாரு. வெளியே வந்துச்சா வரலையா? செத்து போனமா உள்ள போனா உயிரா வெளியில வந்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேங்க, ஆவியானவர் சொல்றாரு, நீங்க வாயை திறந்து சொன்னா, இயேசு சொன்னாரு, ஜெபம் பண்ணினாரு, பேசினாரு, போனமே உயிரா வெளியே வந்ததுன்னா நீங்க சொல்லுங்க உங்க ஜெபத்துல. உங்க ஜெபத்துல நீங்க கேளுங்க. உங்க ஜெபத்துல நீங்க கர்த்தருக்கு கட்டளை கொடுங்க. நிச்சயமா நீங்க சொன்னதை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவார். அதனாலதான் இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்க விசுவாசிக்கணும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கடவுளை விசுவாசிக்கணும், வார்த்தையை விசுவாசிக்கணும், கடவுளுடைய வசனத்தை விசுவாசிக்கணும், கடவுள் சொல்லுகிறத விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்து நீங்க வாழுகிற பொழுது, செய்கிற பொழுது, அந்த விசுவாசம் நீங்க செய்கிற காரியம் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க அழைக்கிறீங்களோ, எதெல்லாம் கூப்பிடுகிறீர்களோ, எதெல்லாம் வெளியே வா என்று சொல்லுகிறீர்களோ, அவைகள் எல்லாம் வெளியே வரும்.